So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 4th to 6th Feb 2023. The first article we will see from the fiscal deficit target la vandu we have lagged. So first we will see about what is fiscal deficit and then we will cover the slippage என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது we will discuss. So fiscal deficit. So அதுக்கு முன்னாடி we need to have some idea about the கவர்மெண்டோட வரவு செலவில் கொஞ்சம் ஐடியா இருக்கணும். கவர்மெண்டோட இன்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ we having when drafting a budget, ஸோ அதில் receipt part, அப்புறம் you having expenditure part, and then in this part you having revenue and then capital and revenue. So revenue receipts, revenue expenditure, capital receipt, capital expenditure. So revenue receipts எடுத்துக்கிட்டா income from the taxations and non-tax revenues, which means of, so conditions இங்கே வந்து no asset loss. So எந்த ஒரு asset lossும் create ஆகக்கூடாது. No asset loss, no liability. அப்படின்னா இதில் வரக்கூடிய வருமானம் வந்து கவர்மெண்டோட சொத்துக்களை விற்று வரக்கூடாது, அப்புறம் கவர்மெண்ட் வந்து ரீபே பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ லோன் இங்கே வராது, லோன் எடுக்கிறது வராது. ஸோ அந்த மாதிரியான டாக்ஸேஷன், அப்புறம் ஃபீஸ் கட்டுறது, லைக் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணுறது எல்லாமே இங்கே வரும். கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அசட் லாஸ் இருக்கலாம், அப்புறம் லைபிலிட்டி ஆல்சோ கேன் ஹேப்பன். ஸோ கடன் வாங்குறது, லோன் வில் கம், அப்புறம் கவர்மெண்ட் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அப்புறம் வேறு இதில் எல்லாம் கவர்மெண்ட் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அன் அசட் லாஸ் அண்ட் தென் லைபிலிட்டி கேன் ஆல்சோ ஹேப்பன். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றப்போ கவர்மெண்டோட சொத்துக்களை விற்கிறது, சரியா? ஸோ தென் எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட்டில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட், ஸோ நோ அசட் கிரியேஷன். அசட் வந்து கிரியேட் ஆகக்கூடாது வென் தே ஆர் டூயிங் சம் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் விச் won't கிரியேட் அசட்ஸ் ஆர் salary, அப்புறம் சப்சிடிஸ், டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் லைக் டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது, லோன்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து அசட் கிரியேட் பண்ணது. ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர், செலவுகள். அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அசட் கிரியேஷன் வில் ஹேப்பன். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ், லோன் கொடுக்கறது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுக்கறது. ஸோ இட்ஸ் அன் அசட் கிரியேஷன். ஸோ இதெல்லாமே வந்து பட்ஜெட்டில் பாரு. ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ லோன். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், I will write here, you can see total expenditure minus the total expenditure minus total revenue receipts plus non-debt creating capital receipt. இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு 10 lakh crore வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு லைக் 15 lakh crore வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு 10 lakh crore. ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 20 lakh crore. ஸோ 25 lakh crore. அப்போ இங்கே 15 lakh crore. இந்த 15 lakh crore 5 lakh crore by loan, 10 lakh crore by disinvestment. So total expenditure எடுத்துக்கிட்டா 25 lakh crore. So I will write here 25 lakh crore minus expenditure என்றது total receipt, that is 10 lakh crore plus non-debt creating assets capital receipts. அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ லைபிலிட்டி, திருப்பி கொடுக்கணும்னு கிடையாது, டெட் கிடையாது, கடன் கிடையாது. ஆனால் இது வந்து கடன். ஸோ அதை தவிர மற்றதெல்லாமே வரும் நான் டெட் கிரியேட்டிங். ஸோ 10 lakh crore plus 10 lakh crore.
ஸோ இங்கே 5 lakh crore வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட், தோ தட் இஸ் லோன். ஸோ இந்த லோன் தான் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட். லோன் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்றது. ஸோ இதை டார்கெட் பண்ணுறதுக்கு பேர் ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட் அப்படின்னு பேர். ஸோ இப்போ ஃபிஸ்கல் டெஃபிசிட் நம்ம லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 22-23 it is 6.4. Now it was, the target is like 5.9. 23-24 target வந்து 5.9. So it will be reduced. அதே மாதிரி 2025-26 it will be reduced to 4.5. ஸோ அது வந்து பட்ஜெட் எஸ்டிமேட்டில் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம் 4.5 அப்படின்றது. ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரைமரி டெஃபிசிட் அப்படின்னா என்னது? ஃபிஸ்கல் டெஃபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து ஒரு 2 lakh crore பே பண்ணுறோம் அப்படின்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து ஒன்லி 3 lakh crore தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட். அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை மைனஸ் பண்ணணும். ஸோ 5 lakh crore minus the 2 lakh crore, that is 3 lakh crore is the fiscal deficit, sorry primary deficit. அது எக்ஸாக்டாக இந்த வருஷத்துக்கான கடன் எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் ப்ரைமரி டெஃபிசிட் அப்படின்றது. அது மாதிரி ரெவன்யூ டெஃபிசிட் இருக்குது. தெர் இஸ் அ கான்செப்ட் கால்ட் அஸ் ரெவன்யூ டெஃபிசிட். ரெவன்யூ டெஃபிசிட் அப்படின்னா ரெசிப்ட்ஸ் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 15 lakh crore, 10 lakh வந்து 10 lakh crore வந்து இன்கம். ஸோ 15 minus 10, ஸோ 5 lakh crore இஸ் அவர். ஸோ அதை நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம். ஸோ நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரெவன்யூ டெஃபிசிட்டோட அளவு வந்து 2.9 வந்து டார்கெட் வச்சுருக்காங்க குறைக்கிறதுக்கு. ஆனால் 2022-23 ஃபினான்ஷியல் இயருக்கான ரெவன்யூ டெஃபிசிட் இஸ் 4.1% ஆஃப் அவர் ஜிடிபி. இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 5.9 இப்போ டார்கெட் வச்சுருக்கோம், அது ஆஃப் ஜிடிபி. ஸோ அது அச்சீவ் பண்ணது கிடையாது இப்போது கரண்ட்லி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். அப்புறம் நம்மளோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து கம்மியாக ஆகிறதுக்கு, லைக் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஸோ வி ஹேவிங் லாட் ஆஃப் ஃபுட் சப்சிடிஸ். ஸோ வில் டிஸ்கஸ். So I will show the image. So what you people are seeing in the image is நம்மளோட கரண்ட் 2023-24க்கான டார்கெட் எவ்வளவு, 22-23க்கு நம்ம ஃபுட் சப்சிடி எவ்வளோ நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்றது. ஸோ ஃபுட்டுக்கு மட்டும் 2,87,194 crore கொடுத்துட்டு இருந்தோம் ரிவைஸ்ட் எஸ்டிமேட். இப்போ எக்ஸாக்டாக கொடுத்துருக்கக்கூடியது ஆக்சுவல் கிடையாது, ரிவைஸ்ட். இன்னும் எண்ட் ஆகலை இல்லையா 2023ஓட ஃபினான்ஷியல் இயர். அதனால் அதே இது நம்ம 2022-23-24க்கானது 1,97,350 crore வந்து டார்கெட் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஃபெர்டிலைசரில் வி ஹேவிங் அ டார்கெட் ஆஃப் 1,75,100 crore. பெட்ரோலியம் மட்டும் போன வருஷத்தை விட ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம். தட் இஸ் 2,257 பிகாஸ் சப்சிடைஸ்ட் அந்த எல்பிஜி அதெல்லாமே நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். தட்ஸ் த மெயின் ரீசன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். நம்மளோட மொத்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டோட அமௌண்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா 17,86,816 crore அப்படின்னா மொத்த கடன், நம்மளோட மொத்த கடன். அதை நம்ம வெளியிலேருந்து வாங்கினக்கூடிய எக்ஸ்டர்னல் டெட் அப்படின்றது வெளியிலேருந்து கடன் வாங்கினது 22,118 crore. மொத்தம் நம்மளோட கடனோட மதிப்பு வந்து 17 லட்சம் கோடிக்கு அதிகமாக இருக்குது. சரியா? 17 லட்சம் அப்படின்னா 18க்கு பக்கத்தில் வந்துருச்சு. 17,86,816 கோடி 2023-24க்கான ஃபிஸ்கல் டெஃபிசிட் அளவு. சரியா? ஸோ இதை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா வி நீட் டு டூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்தினா தான் இதை வந்து அது பண்ண முடியும். அதை இப்போ பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள். ஓகே, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், OECD. நம்ம இது ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ அவங்க வந்து ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ பீஸா அப்படின்னு பேர், ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட். ஸோ 2000லேருந்து இது கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ 3 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. 2009 இந்தியா பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ். வி காட் த ரேங்க் ஆஃப் 72nd. இதில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்ட்ரிஸ் வந்து 73 கண்ட்ரிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி வி காட் தி ரேங்க். கிர்கிஸ்தானுக்கு முன்னாடி நமக்கு ரேங்க் கிடச்சிச்சு. ஸோ அதனால் வி பாய்காட்டட் இட். we plan to attend by 2022. கோவிட்னால அதுலேயும் நம்ம வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணலை. தென் இம்பார்ட்டன்ட்லி பீப்புள் ஹாவ் டு நோ இது என்ன அடிப்புனா ரீடிங் அசஸ்மெண்ட், மேத்தமெட்டிக்கல், அப்புறம் சயின்ஸ், அப்புறம் லிட்ரஸி. ஸோ இதில் குழந்தைங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற ரேஷியோ அடிப்படையில் தான் இது வந்து டிட்டர்மைன் பண்ணப்படுது. ஸோ வி ட்ரெயின்ட் சண்டிகர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலை, அதுக்கான ரீசன் கோவிட். நெக்ஸ்ட் டைமில் வி வில் பார்ட்டிசிபேட். ஸோ இப்போ குஜராத் இதில் நியூஸில் வந்ததுக்கான ரீசன் OECD கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எபிலிட்டி அதிகப்படுத்துறதுக்காக வி மேட் அன் அக்ரிமெண்ட். எந்த ஸ்டேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா குஜராத். ஸோ லைக் ஃபியூச்சரில் குஜராத் ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த டைப் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் அன் அசஸ்மெண்ட், பட் கொஸ்டின்ஸில் இது கேட்கலாம். எஜுகேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும்போது OECD இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். இது இவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் டு எஜுகேஷன் சைட். சரியா? தட்ஸ் ஆல். ஓகே. த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி விண்ட்ஃபால் டேக்ஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 5,050 per டன்னுக்கு. க்ரூட் ஆயிலில் வந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸுக்கு வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின்லி தோஸ் ஹூ ஆர் இம்போர்ட்டிங் ONGC 5,050. இது ஆக்சுவலாக விண்ட்ஃபால் டேக்ஸ். முதல்ல விண்ட்ஃபால் டேக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 1900 இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலையில் தான் லாஸ்ட் இயர் தே ஸ்டார்டட் இன் இந்தியா. ஸோ விண்ட்ஃபால் டேக்ஸ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வி ஆர் இம்போர்ட்டிங் க்ரூட் ஆயில் ஃப்ரம் தி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். வி ஹாவ் லைக் நம்ம கம்பெனிஸ் வந்து சேவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, வி ஹேவிங் ஃப்ரம் ரஷ்யா ஃபார் சீப்பர் ப்ரைஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்குகிறோம். அதை டொமஸ்டிக்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் நம்ம ரேட் வந்து கம்மி பண்ணலை. ப்ளஸ் வி ஆர் செல்லிங் இட் இன் தி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஸோ ரஷ்யா கிட்டேருந்து கம்மியான ரேட்டில் வாங்குகிறோம். அது மட்டும் இல்லை, சில கண்ட்ரிஸ் கிட்ட நம்ம கம்மியான ரேட்டில் வாங்குகிறோம் பிகாஸ் ஆஃப் திஸ் வார். அண்ட் தென் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் க்ரூட் ஆயிலோட ரேட் இஸ் வெரி ஹை. அண்ட் தென் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து ரேட் வந்து சர்ஜ் ஆகுது. ஸோ இந்த சர்ஜ்னால நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்தியன் கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட்டிங் அ லாட். அது நல்லது தான். நமக்கு இந்தியாவோட எக்கனாமியை பொறுத்தவரை எக்ஸ்போர்ட் பண்ணுறது இட்ஸ் அ வெல்கம் திங் தான். ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா த கம்பெனிஸ் வித்தவுட் எனி கெயின், வித்தவுட் எனி ஒர்க், இல்லைன்னா அவங்க எந்த விஷயமும் ஆட் பண்ணாததுனால கெயின் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 100 rupees வித்த பொருள் வந்து இப்போ 200 rupeesக்கு வந்து விற்குது. எதனால அப்படின்னா உக்ரைன் கிரைசிஸ்னால. ஆனால் அதே ரா மெட்டீரியல் தான் இவங்க பர்ச்சேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வெளியில் விற்கிறாங்க. அப்போது பிகாஸ் ஆஃப் லைக் எனி ஒர்க் இதில் 100 ரூபாய்க்கு வேண்டியது 200 ரூபாய்க்குது அப்படின்னா இது வந்து குளோபல் எஃபெக்ட்னால கிரைசிஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இதனால் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ராஃபிட் அதிகமாக கெயின் பண்ணுவாங்க. ஸோ டொமஸ்டிக்கில் ப்ராடக்டை விற்கிறத தவிர்ப்பாங்க. தே வில் எக்ஸ்போர்ட் அ லாட். ஸோ இந்த ப்ராஃபிட்டில் டாக்ஸேஷன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி அவங்க வந்து டொமஸ்டிக்லேயே செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படின்றதுக்காகவும் ட்ரேட் டெபிசிட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இதில் கலெக்ட் பண்ணக்கூடிய காசை வச்சு சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் த கவர்மெண்ட் கேன் மேக். அப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் கெயின்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பை புட்டிங் ஹியூஜ் டாக்ஸேஷன். சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் ஃபண்ட் பண்ணுறது ட்ரேட் டெபிசிட்டை வந்து கம்மி பண்ணும். ஸோ எதனால் அப்படின்னா அதிகமாக இம்போர்ட் பண்ணுவாங்க. அதிகமான இம்போர்ட் அதிகமாகும். அதிகமாகவும் இட் வில் அஃபெக்ட் அகெயின் த கிரைசிஸ் வில் ஹேப்பன். ஸோ அதை தடுக்கிறதுக்காக இந்த டேக்ஸ் போடுறதுனால இட் வில் கிவ் லாட் ஆஃப் பெனிஃபிட்
ஃபார் த கவர்மெண்ட்டுக்கு அதிகமான டாக்ஸேஷன் வரும். ப்ளஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் அதிகமாக செல்லிங் பண்ணுவாங்க கம்பேரிங் டு எக்ஸ்போர்ட்டிங். ப்ளஸ் என்ன எஃபெக்ட் அப்படின்னா அதில் வரக்கூடிய வருமானம் வந்து இந்த கெயினை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பீப்புளுக்கு. ஸோ பை டாக்ஸேஷன் தட்ஸ் அபவுட் தி வின்ஃபால் டாக்ஸ். வின்ஃபால் அப்படின்னா வின்ஃபால் ப்ராஃபிட். கம்பெனிஸ் வந்து அதே ப்ராடக்டை தான் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் குளோபல் எக்கனாமிக் க்ரைசிஸ்னால அவங்க வந்து அதிகமான ப்ராஃபிட்டை கெயின் பண்ணுறது பேர் வின்ஃபால் ப்ராஃபிட் அப்படின்னு பேர். ஸோ அதை டாக்ஸேஷன் பண்ணுறது பேர் வின்ஃபால் டாக்ஸேஷன் அப்படின்னு பேர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். ஓகே, த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி சாட் ஜிபிடி. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சாட் ஜிபிடி OpenAI அப்படின்ற ஒரு கம்பெனி. They have launched in last year. It's a chatbot. So last year இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் ஃபண்டட் பை தி மைக்ரோசாஃப்ட். கூகுளில் வந்து இது கில் பண்ணுமா அப்படின்றதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய எத்திக்கல் சேலஞ்சஸ் வி வில் சி. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ சாட் ஜிபிடி அப்படின்னா சேட்பாட் அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு குவரிஸ். இப்போ ரயில்வேல வி ஹேவிங் எ சேட்பாட். அது மாதிரி வெப்சைட்ஸில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட குவரிஸை நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ட்ரெயின்டு பண்ணியிருக்கிறது மூலமாக தே வில் ஆன்சர், ரிப்ளை வந்து உங்களுக்கு சேட்பாட்டில் கிடைக்கும் உங்களோட குவரிஸுக்கு ஏற்ற மாதிரி. அது மாதிரி ஜிபிடி அப்படின்ற ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இட் வில் கிவ் லாட் ஆஃப் டெக்ஸஸ், பில்லியன்ஸ் ஆஃப் டெக்ஸஸ், 175 பில்லியனுக்கு மேலே டேட்டா ஷீட்ஸ் வந்து இதில் இன்பை பண்ணப்பட்டிருக்கு, ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அதை கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் யூஆர் ஆஸ்கிங் ஃபார் அ கோடிங், ஒரு ப்ரோக்ராம் கோடிங் கேட்குறீங்க அப்படின்னா அந்த கோடிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணும். கூகுளில் வந்து கன்சர்ன்டு லைக் அந்த ரிலேட்டட் வெப்சைட்ஸில் போயிட்டு நீங்கள் பார்க்கணும். இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஹியூமன்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி, ஹியூமன் கான்வர்சேஷனில் நீங்கள் எப்படி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அது மாதிரி யூ வில் கெட் இன் லைக் வேர்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் த டீட்டெயில்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு மேக்ஸ் கால்குலேஷன்ஸ் வந்து லைக் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இட் வில் கிவ் த எக்ஸ்ப்ளனேஷன், சால்விங் டெக்னிக்ஸை வந்து கொடுக்கும். அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கோடிங் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஒரு பர்சனை பற்றி கேட்குறீங்க அப்படின்னா நாட் பொலிட்டிக்கல், அதர்ஸ் இட் கேன் பி கிவன். ஆனால் 2001க்கு பிறகு 2001, 2002க்கு பிறகு உள்ள டேட்டாஸ் மட்டும்தான் இதில் அவைலபிள் இருக்குது. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இதான் வந்து சாட் ஜிபிடி அப்படின்றது. இதோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சேஃப்கார்ட் மெஷர்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க, இருந்தாலுமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஐ வில் டிஸ்கஸ் ஃபர்ஸ்ட் திஸ் சேஃப்கார்ட் மெஷர்ஸ். இப்போது சேஃப்கார்ட் மெஷர்ஸ் எப்படின்னா ஃபில்டரிங் த கண்டென்ட். நீங்கள் கேட்கக்கூடிய கண்டென்ட் வந்து ஃபில்டர் பண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சொசைட்டிக்கு லைக் டிமாரல் பண்ணக்கூடிய இதெல்லாம் பண்ணலை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. இப்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணாமலே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ கோடிங்ஸை வந்து இது மூலமாக எடுத்து தே கேன் ரன் த ப்ரோக்ராம். ஸோ அது ஒரு பெனிஃபிட். அப்புறம் எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ணோம். நீங்கள் வந்து டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுற வேரியஸ் லாங்குவேஜஸில் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் அக்யூரசி, கரெக்டான அக்யூரேட் டேட்டா கிடைக்குது. குயிக் ரெஸ்பான்சஸ் இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. லிமிட்டேஷன்ஸ் எடுத்திங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லாத டைம் பீரியடில் அதை நம்ம எடுத்துக்க முடியாது, கிடைக்காது நமக்கு. அப்புறம் இன்கரெக்ட்னஸ், நம்ம கேட்கக்கூடிய டேட்டா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. ஸோ நிறைய டேட்டா ஷீட்ஸை வச்சு அதை கம்பைன் பண்ணி நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை கொடுக்குது. லிமிட்டட் நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எஸ்ஏ, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எஸ்ஏ கேட்குறாங்கன்னா அதை டீட்டெயில்ஸ் கொடுக்கும், அங்கே இருக்கிற பட்சத்தில் கலெக்ட் பண்ணி கொடுக்கும், அதை ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் அங்கே இல்லை அப்படின்றப்போ கம்மியான நாலேஜ் தான் கொடுக்கும். ஏன்னா 2001 வரைக்கும் உள்ள டேட்டாஸ், 1க்கு பிறகு உள்ள டேட்டாஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஃபியூச்சரில் அவங்க அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சேலஞ்சஸ் இருந்தால் நிறைய பேர் ஜாப் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தே வில் லூஸ், த பீப்புள் வில் லூஸ் ஜாப்ஸ். அப்புறம் காப்பி பேஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கோடிங்ஸை திருடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். லேக் ஆஃப் பாலிசி, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான கரெக்டான ஒரு பாலிசி கிடையாது. எந்தெந்த டேட்டாஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணப்படணும், எதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு தெளிவான விஷயமும் சொல்லப்படலை. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். ஸோ இதில் இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன், இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் வி வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள்.
The next article related to the Mahatma Gandhi National Rural Employment Guarantee Authority. So 2005 Act. So 2005 Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act 2005 it was created. It's a demand driven job, right to work அப்படின்ற கான்செப்ட்ல வருது. ஸோ டிமாண்ட் ட்ரிவன் அப்படின்றப்ப 15 டேஸ்க்குள்ளாடி அவங்களுக்கு கொடுக்கணும், கேட்குறாங்க அப்படின்றப்ப கொடுக்கல அப்படின்னா காம்பன்சேஷன்ஸ் ஹேவ் டு பி ப்ரொவைடட். ஸோ இட்ஸ் அ மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் ரூரல் டெவலப்மெண்ட் கேட்டகரியில் வருது. அப்புறம் இட்ஸ் அ டீசென்ட்ரலைஸ்ட், இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், இட் இஸ் ஃபண்டட் பை ஸ்டேட் அஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்புறம் இதில் 1/3 வந்து உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். salaries வந்து living wages according to the minimum wages category ப்ரொவைட் பண்ணப்படும். லிவிங் வேஜஸில் மினிமம் வேஜஸ் ஆக்ட் அடிப்படையில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கேட்டகரியில் ப்ரொவைட் பண்ணப்படணும். இப்போ இதில் நியூஸில் வந்ததுக்கான ரீசன்னா இதோட ஃபண்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நியர்லி 21.66% கம்மி பண்ணியிருக்காங்க. 21.66%. இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டில் 60,000 crore வந்து அலாட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ lakh crore வந்து ஸோ கிட்டத்தட்ட 1.5 lakh crore மேலே வரும். ஆனால் ஃபியூச்சரில் அது அடிஷ்னல் கேட்டகரியில் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு டிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடியது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கிட்ட இருந்து 60,000 crore தான் இதுக்கான அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் த திங் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. 2020 time period 7.56 crore families were benefited from this. That is 2021 22-23. Yeah, 21-22 it was reduced to 7.26 crore. 22-23 it was reduced to 5.21 families தான் இதில் பெனிஃபிட் ஆயிருக்காங்க crore. ஸோ கம்மியாயிட்டு வருது அப்படின்றது நம்ம இந்த ட்ரெண்டில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோட் இட். அப்புறம் சோஷியல் ஆடிட் அப்படின்றதும் இதில் பண்ணுறாங்க. நாட் எவ்ரிவேர் சோஷியல் ஆடிட் ஆல்சோ டன். ஸோ இதில் எம்ஜி நரேகாவுக்கு வந்து ஃபண்டிங் லேக்னஸ் அது தெரிஞ்சுக்கணும். எம்ஜி நரேகா ஸ்கீம்னா என்னன்னு சொன்னேன். ஆக்ட் ரைட் டு ஒர்க் அப்படின்ற கான்செப்டில் ஆர்டிகிள் 21 இன்ஃபோர்ட் அண்ட் கன்ஃபோர்ட் ரைட்ஸில் இட்ஸ் அ பார்ட். அப்புறம் இதுக்கான ஃபண்டிங், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வில் கிவ் உமன் ரெப்ரசன்டேஷன், உமன் எம்பவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி ரூரல் இப்போது என்வாயர்மெண்ட் கன்சர்வேஷனுக்கு பயன்படுத்தப்படும். இட்ஸ் நாட் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் ஜாப். ஹியூமன் சோஷியோ எக்கனாமிக் வெல்ஃபேர், சோஷியோ எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து பில்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. பீப்புளோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லேயே அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு ரூரல் பேஸ்ட் அப்படின்றப்ப என்வாயர்மெண்ட் ரிலேட்டட், ஃபார்மிங் ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இட் வில் கிவ் மோர், இட்ஸ் அ சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ தட்ஸ் அ குட் திங். அண்ட் த ரூரல் எம்பவர்மெண்ட்டுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணோம். டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் வாட்டர் என்வாயர்மெண்டல் கன்சர்வேஷனில் சொல்லலாம். வாட்டர் பாண்ட்ஸை அதிகமாக சீரமைக்கிறாங்க. ஸோ வாட்டர் லெவல், கிரவுண்ட் வாட்டர் லெவல் அதிகப்படுத்துறது ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் ஆல். The next article related to the Just Energy Transition Partnership. So இது வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 26ல கிளாஸ்கோவில் நடந்த லாஸ்ட் மீட்டிங், அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுது ஜஸ்ட் எனர்ஜி டிரான்சிஷன். ஸோ ஜஸ்ட் எனர்ஜி டிரான்சிஷனில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ நம்ம கோல்ல இருந்து உடனே வந்து நம்ம ரினியூவபிள் எனர்ஜி இல்லைன்னா சோலார் லைக் க்ரீன் எனர்ஜிக்கு நம்ம கன்வெர்ட் ஆகும்போது த சோஷியோ எக்கனாமிக் வில் கெட் அஃபெக்டட். அது மட்டும் இல்லை, இந்த பீப்புளோட எம்ப்ளாயபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப்ஸ் ரீஸ்கில், ஜாப் லாஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் ஸ்கில் ப்ராப்பராக இருக்காது. ஸோ ரீஸ்கில் பண்ணணும். நாலேஜ் அக்குமுலேஷன் we need to know. அப்புறம் இல்லைன்னா ஆல்டர்னேட் ஜாப்ஸ் we need to find out. ஸோ உடனே டிரான்சிஷன் பண்ணுறது, ஸோ இதை வந்து அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்றது தான் ஜஸ்ட் எனர்ஜி டிரான்சிஷனில். இட்ஸ் அ குரூப்பிங், இட்ஸ் அ பார்ட்னர்ஷிப் கேட்டகரி.
ஸோ கிட்டத்தட்ட G7 கண்ட்ரிஸ் தான் இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க வித் இந்தோனேஷியா, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, தென் இந்தியா இஸ் இன் த நெக்ஸ்ட், வியட்நாம், அப்புறம் செனகல், தென் இந்தியா இஸ் இன் அனதர் பார்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்காக. ஸோ இது எந்த அளவில் அப்படின்னா, இப்போ கோல் எனர்ஜிலேருந்து நம்ம வந்து உடனே வி ஆர் சேஞ்சிங் டுவர்ட்ஸ் க்ரீன் எனர்ஜி. அதுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி, ஃபாசில் ஃபியூல், நான் ஃபாசில் ஃபியூல் பேஸ்டு டார்கெட் நம்ம வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டில் 2015 when it was signed, we targeted for 40% டார்கெட் ஆஃப், நம்ம அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். 42% அச்சீவ் பண்ணிட்டோம் 2022குள்ளாடி. இப்போ வி ஹேவிங் அ டார்கெட் ஆஃப் 50% எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்ம நான் ஃபாசில் ஃபியூல் பேஸில் பண்ணணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்கோம், நான் ஃபாசில் ஃபியூல் பேஸ்ட். ஸோ அது வந்து அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்றதும் சொல்லப்படுது. சரியா? இட்ஸ் வெரி லைக் நம்ம இதே வேகத்தில் போனோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட டார்கெட் ஹேவ் டு சேஞ்ச் from 60 gigawatt per year lerundu we need to go for 175 gigawatt per year. 75 gigawatt per year க்கு வந்து நம்ம மாறணும். அப்போ தான் நம்ம அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி பண்ணும்போது how it will affect. ஸோ எனர்ஜி டிரான்சிஷன் என்ன சொல்லுதுன்னா, phasing out, not phasing out, phasing down the கோல் ப்ரொடக்ஷன்ஸ், இல்லைனா க்ரீன் ஹவுஸ் கேஸ் ப்ரொடக்ஷன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறது, கார்பன் எமிஷன்ஸை வந்து கம்மி பண்ணுறது. இது ஃபேஸிங் டவுன். ஃபேஸிங் அவுட் அப்படின்னா மொத்தமாக ஸ்டாப் பண்ணுறது கோல் எமிஷன்ஸை. ஃபேஸிங் டவுன் அப்படின்னா இட் வில் இம்ப்ரூவ் தி லைக் க்ரீன் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறது பை ரெடியூசிங் தி கோல். இட்ஸ் நாட் ஃபுல்லி ஃபேஸிங் அவுட். அப்போ ஃபேஸிங் அவுட் அப்படின்ற கான்செப்டை விட்டுட்டு ஃபேஸிங் டவுன் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு மாறணும் அப்படின்றதான் ஜஸ்ட் எனர்ஜி டிரான்சிஷன். ஸோ இந்தியா வந்து G20ல் வி ஆர் த பிரசிடென்ட்ஷிப் திஸ் இயர். அப்போ வந்து நெகோஷியபிள் பண்ணலாம் அப்படின்றதும் சொல்லப்படுது. இந்த வாட்டி நம்ம ஒரு அக்ரிமெண்ட் வந்து இதில் ஃபேஸிங் டவுன் கான்செப்ட் அடிப்படையில் கொண்டு வரலாம் அப்படின்றது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்தியா மட்டும் இல்லை, சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் ஹூ ஆர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், தே நீட் டு கோ பை அட்ரஸிங் சோஷியோ எக்கனாமிக், இதில் வரக்கூடிய எஃபெக்டே வந்து தவிர்க்கணும். அது மட்டும் இல்லை, க்ரோத் அண்ட் எனர்ஜி டிமாண்டும் வந்து டபுள் ஆகிட்டு இருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் 2030 we will double our energy demand on electricity. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து க்ரோ பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது. அப்புறம் கன்சர்ன்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜாப் லாஸ் அதிகமாக இருக்கும், டிஸ்ரப்ஷன்ஸ், அப்புறம் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஸோ வி நீட் டு கிரியேட் அ ஃபண்ட் ஃபார் திஸ். ஆல்ரெடி வி ஹேவிங் த டார்கெட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சஜஷன்ஸ் என்ன, எக்ஸ்பர்டீசிங் எனர்ஜி டிரான்சிஷன். ஸோ அதை வந்து ஸ்பீடப் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி ரினியூவபிள் எனர்ஜியில் இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது. அப்புறம் லைக் இதுலேருந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தும் போது ஜாப் க்ரியேஷன் அந்த செக்டாரில் அதிகமாகும். ஸோ இங்கே ஆல்டர்னேட் ஜாபை நம்ம வந்து அங்கே கொண்டு போக முடியும் அப்படின்றதும் இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். ஸோ ஷிஃப்டிங் எனர்ஜி டிமாண்ட், ரூரலில் வந்து அக்ரிகல்ச்சரில், அப்புறம் எம்எஸ்எம்இ செக்டார், அப்புறம் குக்கிங்கில், இதில் எல்லாமே வந்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸை வந்து ஊக்கப்படுத்துறது. அக்ரிகல்ச்சர் சோர்ஸில் ஜென்செட் பயன்படுத்துகிறாங்க, வாட்டர் பம்ப்ஸ். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ரினியூவபிள் சோலார் பேஸ்ட் கேட்டகரியில் கொண்டு வருது. அது மாதிரி எம்எஸ்எம்இ செக்டாரில் எலக்ட்ரிசிட்டி பேஸ்ட், லைக் இப்போ நிறைய இடங்களில் வந்து பெட்ரோல் இல்லைனா டீசலை பயன்படுத்தி இன்ஜின்ஸை ரன் பண்ணுறாங்க எம்எஸ்எம்இ செக்டாரில். இட்ஸ் நாட் ஃபார் பவர் ப்ரொடக்ஷன்ஸ், மிஷின்ஸை ரன் பண்ணுறது கூட. ஸோ அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி பேஸில் கொண்டு வருது. அப்போ ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸில் அது மாதிரி வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய குக்கிங்லேருந்து எல்லாமே வந்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸில் கொண்டு வர்றது. ரூஃப் டாப் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ். அப்புறம் என்சியூமிங் டொமஸ்டிக் ப்ராஜெக்ட் மேனுஃபேக்சர், வெளியிலேருந்து நம்ம அதிகமாக வாங்காமல் டொமஸ்டிக்லேயே நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான சோர்ஸை வந்து கிரியேட் பண்ணணும். அதன் மூலமாக we can double it அப்படின்றதான் இங்கே சஜஷன். ஸோ that's all about this article. Now we will move on to the MCQs. Okay, question number 1. Consider the following statements regarding Article 21 of the Constitution. Statement number 1, no person shall be deprived of his life or personal liberty except according to due process of law. Statement number 2, Supreme Court of India has recognized the right to privacy as a fundamental right along with the tag of being absolute right. Options are A1 only, B2 only, C both, D neither.
Question number 2, biodiversity heritage sites in India are protected under which of the following act? So options are A, Forest Conservation Act 1980, B, Environment Protection Act 1986, C, Wildlife Protection Act 1972, D, none of the above. Third question, the FRBM Act contains an escape clause under which sender can exceed the annual fiscal deficit target on which of the following grounds? Statement number 1, collapse of agriculture. Statement number 2, national security. Statement number 3, structural reform. Statement number 4, decline in real output growth of a quarter by at least 3 percentage points below the average of the previous 4 quarters. Select the correct answer using the code given below. Options are A, 1, 3 and 4 only. Option B, 1, 2 and 3 only. Option C, 2, 3 and 4 only. Option D, 1, 2, 3 and 4 only. Fourth question, consider the following statements with respect to the Mahila Saman Savings Certificate Scheme. Statement number 1, the scheme offers deposit facility up to 2 lakh in the name of women or girls. This is statement number 1. Statement number 2, it offers tax benefits and complete withdrawal after the certain period is allowed in this scheme. So select the correct statements. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Fifth question, with reference to the red sanders, consider the following statements. Statement number 1, it's a flora species that is endemic to the distinct tract of forest in the Eastern Ghats. Statement number 2, this tree is valued for the rich red color of its wood and strong aroma. Statement number 3, it usually grow in rocky, degraded and fallow lands with red soil and hot and wet climate. Statement number 4, it is classified as endangered under IUCN and is protected under the Schedule 4 of the Wildlife Protection Act 1972. So which of the statements given above is are correct? Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 4 only, D, 3 and 4 only. Okay. So now we will see the answers for the previous day order MCQ. So previous na third FEB order. First question related to particularly vulnerable tribal groups. First question answer is C. Second question, Misti, mangrove related. So option is B. Third one, Article 22 related. Third C answer, both for citizens and non-citizens. Fourth question answer is D, NPA related. So 1, 2 and 3 is the answer. So question number 5, answer is C. Both. சரியா, located in Ladakh, அப்புறம் black necked crane பத்தி நம்ம படிச்சிருந்தோம். So now we will see the like mains answer writing question. So what is ChatGPT? How has it changed the contours of conversational artificial intelligence and evaluate the threats and opportunities posed by it? So write your answers and send to me. Thanks a lot for joining with us.